யாருக்கெல்லாம் திருமண வாழ்வு ஒரு பிரிவினையை நோக்கி இனி ஒர்க் அவுட் ஆகாது, இனி முடியாது, இனி மைனஸ்ஸு, நாங்கள் பிரிய போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் ஒரு கவுன்சிலிங்கில் குழந்தைகளுக்காக, ஏன்னா இங்கே குரு பகவான் புத்திர காரகன், அப்போது ஒரு சமாதானம், மீண்டும் குழந்தைகளுக்காக இணைந்தாலும் ஒருவர் மேல் இன்னொருவர் இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபம், கோபம் விலகுவது, இவர்களுக்குள் தவறு இல்லை அப்படின்னு உணர்வது, மேலும் வெளிநபர்கள் நம்மை தீண்டியதால், நம்மை தூண்டியதால் தான் இதனால் வரை நாம் பிரச்சனைகளையும் துக்கங்களையும் சந்தித்தோம், அவமானத்தை சந்தித்தோம் அப்படின்னு உணர்வது. இந்த நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல், இதுவே நோன் ஏஞ்சல், என் கணவனே நோன் ஏஞ்சல், என் மனைவியே நோன் ஏஞ்சல் அப்படின்னு உணரக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தை இந்த இடத்தில் குரு பகவான் பார்ப்பதனால் குழந்தைகளுக்கு அபிவிருத்தி, குழந்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், சார் நான் பரிகாரம் பண்ணேன், கோயிலுக்கு போனேன், நான் போகாத கோயிலே இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, பண்ணாத வைத்தியம் இல்லைன்னு யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வீட்டில் அந்த குழந்தைகள் பிறப்பது, குவா குவா சத்தம் கேட்கக்கூடியது, புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடம், பூமி போன்ற விஷயங்களில் அபிவிருத்தி, இதெல்லாம் வரிசையாக இந்த கன்னிராசிக்காரர்கள் பெறுவார்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, 4ஆம் அதிபதி 11